ஆனா பைசன் மூவி எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? படம் வந்து வேற லெவலு. இதுக்கு முன்னாடி வந்து மார்ஷல் அவர் படத்துல வந்து ரொம்ப சோகம் இருக்கும். இது வந்து எப்படின்னா ஒரு பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. குருவிக்ரம் வந்து கபடி பிளேயராகவே வாழ்ந்துட்டாரு, அதான் உண்மையும் சொன்ன. அப்புறம் பசுபதி வந்து உண்மையான அந்த தென்னாடு தேசத்துல உள்ள அப்பா மாதிரியே, ஒரிஜினல் அப்பா மாதிரியே வாழ்ந்துட்டாரு. எல்லாருமே கேரக்டர் எப்படின்னா யாரும் நடிப்பு கூட்டு வந்த மாதிரிலாம் இல்ல, ஒரிஜினலாவே நடிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாம இந்த சொசைட்டில இங்க இருந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டு இந்த அர்ஜுனா அவார்டு வாங்க போனதெல்லாம் வந்து சொசைட்டில அந்த டைம்ல நடக்க அந்த பிரச்சனைகள், அந்த சமுதாய பிரச்சனைகள் எப்படிலாம் கையாண்டிருக்காருங்கிறத கரெக்டா கொண்டு இருக்காரு. இன்னொரு சமுதாயத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, இது முன்னாடியே இருந்த பகை. அந்த பகையை வந்து நம்ம இப்ப வந்து கொண்டு வர வேண்டாம், முன்னேறதுன்னா நம்ம வழிகாட்டணும். ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் இல்ல, இன்னொரு சமுதாயம் இல்லாம இந்த சமுதாயம் இல்ல, எல்லாருக்கும் எல்லாருமே தேவை அப்படிங்கிறதையும் நிறைய பாயிண்ட், ஒரு வார்த்தை பாயிண்ட் எல்லாமே கரெக்டா கொண்டு வந்துருக்காங்க. அமீரோட கேரக்டரும் லாலோட கேரக்டரும் படத்துல எந்த அளவுக்கு பங்கு வகிக்கிறது? அவரு அமீரோட கேரக்டரும் வந்து ஆமா, அவர் வந்து அங்க வேற எங்கேயும் இருந்து வந்த மாதிரி, இங்க உள்ள எங்க கூட இருந்த ஆள் மாதிரி தான் இருந்தாரு. அவரும் அதே மாதிரிதான். அந்த கேரக்டர் எப்படின்னா அந்த மக்கள் ஒரு ஒரு பகையை வந்து கொண்டு வந்துட்டாங்க, அந்த பகையில அவங்க வாழ்ந்த மாதிரி தான் காட்டாங்க தவிர அவங்க வந்து அந்த பகைக்காண்டி இன்னொருத்தங்க நம்ம பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த கேரக்டருக்குள்ள இல்லவே இல்லை. அதை கரெக்டா கொண்டு போயிருக்காரு. இசை சந்தோஷ் நாராயணன் இல்லாம வேற ஒருத்தர் இசை பண்ணிருக்காரு. இந்த அவரோட இசையுமே எல்லா பாட்டுமே எல்லா மியூசிக்குமே என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு, எதுவுமே ஒருத்தர் இல்லாம இல்ல. சூப்பர் படம், எல்லா கேரக்டரும் எல்லாருமே பார்க்கலாம். யாரும் இவங்க தான் பார்க்கணும் அவங்க தான் பார்க்கணும் கிடையாது. படத்துல எந்த இடத்துலயுமே சலிப்பு தட்டல, டபுள் அங்க இங்க எல்லா பக்கமும் அப்படி இப்படின்னு மேட்ச் பண்ணி சலிப்பு தட்டாம கரெக்டா கொண்டு போய் நல்லா அருமையா முடிச்சிருக்காரு படத்தை. எல்லாருமே பார்க்கலாம்.